மெட்டா மங்கீஸ், இது உங்கள் மெட்டா செய்திகள் வழங்குவது உங்கள் விஜயவதராஜ். முதலாம் செய்திக்கு போகலாம். கூகுளோட ஏஐ அப்டேட் ஒன்று. கூகுள் டாக்ஸில் இப்போ புதுசாக ஹெல்ப் மீ கிரியேட் அப்படிங்கிற பட்டன் வந்திருக்கு. இது இன்னும் ஃபுல்லாக கொண்டு வரல. இப்போ சில பிளானில் மட்டும் தான் இருக்குது. எங்கே இருக்குன்னா கூகுள் டாக்கில் மேலே ஃபைலுன்னு இருக்கும்ல, ஃபைலுக்குள்ளே நியூன்னு வரும்ல. இப்போ நியூக்குள்ளே போயிட்டீங்கன்னா கொஞ்சம் நாள் ஹெல்ப் மீ கிரியேட்னு வரும். இது ஏஐ டூலாக ஜெமினி வழியாக கொண்டு வராங்க. இதுக்குள்ளே போயிட்டா மிகப்பெரிய உங்களோட சோம்பேறித்தனமான டூலாக மாறிடும். உங்களுக்கு என்ன மாதிரி டாக்குமெண்ட் வேணுமோ அதை இது டைப் பண்ணி கொடுக்கும். நார்மலாக வேர்டில் இந்த டெம்ப்ளேட்னு இருக்கும்ல, அதோட டெம்ப்ளேட் மட்டும் தான் கொடுப்பான். இது உங்கள் டைப்பே அடித்து கொடுக்கும். உங்களோட டிரைவில் இருக்க டாக்ஸை படித்து இது ஒன்று கொடுக்கும். அட்டு போட்டு அந்த டாக்கோட பேரை தந்துடா மட்டும் போதுமா. உள்ளே போயிட்டு உங்களோட தண்டவாளம் எல்லாத்தையும் ஃபுல்லாக படிச்சுட்டு இது டாக் கிரியேட் பண்ணி கொடுக்குமா. ஹெல்ப் மீ கிரியேட். இன்னும் கொஞ்சம் நாள் இது கூகுள் இது ஒர்க் ஸ்பேஸ்னு ஒன்று இருக்கா, ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதில் இது தராங்க போல். ஸோ ஊரில் இருக்கிற எல்லா பொருளுமே ஆன்லைனில் விற்று நம்ம ஊரில் தாத்தா வச்சுருக்க எல்லா இது பொட்டி கொடியும் மூடின அமேசானு இப்போ முறை காரை விற்க போகிறாங்க போல், காரு கடையும் மூட போகிறாங்க போல். அமேசான் ஆட்டோவா அப்படிங்கிற பேரில் வந்திருக்கு போல். இப்போதைக்கு ஹுண்டாயோட டீல் போட்டிருக்காங்க. ஒரே ஒரு மாடலில் மட்டும் தான் வாங்குறாங்களாம். இது எப்படின்னு பார்த்தா இவங்க செல்லர் கிடையாது, இது மிடில்மேன் மாதிரி, டீலர் மாதிரி தான். இப்படி போயிட்டு நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா வீட்டுக்கு காரில் நிற்கிறான். போயிட்டீங்கன்னா திங்கக்கிழமை அந்த காரோட டீலர்கிட்ட நீங்கள் பேசிக்கிறீங்களா, அதுக்கு நான் அப்பாயின்மெண்ட் வேணால் நான் தரேன் அப்படின்னு சொல்கிறது இப்போதைக்கு ஆப்ஷன் வருது போல். ஸோ ஒன்றும் பெருசாக அதுக்கு வித்தியாசம் இல்லை. ஆனால் உங்களுக்கு அதான் நிறைய இது எடுக்கும், டைம் எடுத்து காரை போய் பார்த்து ஒரு 5-6 நாள் ஆகிறத ஒரு சிங்கிள் டேல வேலையை ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குதுன்றாங்க. ஸோ அமேசான் என்டரிங் இந்த கார் வித்திங் மார்க்கெட். ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் மொபைல் கேம் விளையாடுறதுங்கிறது கொஞ்சம் பயங்கர பாப்புலராக ஆகிட்டு போல். ஏன்னா அடுத்த நியூஸ் அதான் சொல்ல போகிறேன். அதை பார்த்துட்டு எனக்கும் வேணும் அப்படின்னு ஃபோமோ ஆன யூடியூப் மியூசிக்கில் பிளேயபிள் கேம்ஸ் கொண்டு வர போகிறோம் அப்படின்னாங்க. நீ என்ன வேணால் பண்ணு யூடியூப் மியூசிக், உன்னால் ஒரு நல்ல மியூசிக் பிளேயராக ஆகவே முடியாது. நீ என்னைக்கு வீடியோ கலெக்ஷனையும் பாட்டு கலெக்ஷனையும் ஒன்றா அந்த ஆப்பில் வச்சிருக்கிறோ அது வரைக்கும் நீ விளங்க மாட்டேன். எனக்கு வெறும் பாட்டு மட்டும் கேட்கணும், நீ மாற்று, நாங்கள் அப்புறம் கேம் என்ன கண்ட கருமத்தோட விளையாடுவோம். ஸோ இப்போதைக்கு லூடோவும் இன்னும் வேறு ஒரு கேம் 2 கேம் கொண்டு வந்திருக்காங்க போல். மல்டிப்ளேயர்லாம் ஆடலாம் போல். இதுதான் யூடியூப் மியூசிக்கோட புது அப்டேட். ஸோ மொபைல் கேம் படி பார்த்தா அடுத்து நெட்ஃப்ளிக்ஸோட ஆப் இருக்குல்ல, நெட்ஃப்ளிக்ஸ் ஆப்பில் மொபைல் கேம் விட்றாங்க. இது மானுமெண்ட் வேலின்னு ஒரு சூப்பரான கேம் இருக்குது. 2 பார்ட் செம்மகிட்டு. இப்போ அதோட 3rd பார்ட்டு நெட்ஃப்ளிக்ஸ் ஸ்பெஷலாக விட்டுருக்காங்க. ஸோ கவனிதா தெரிதஜை ப்ளே ஸ்டோரில் இருக்கிற கேமெல்லாம் இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் ஆப்புக்குள்ளே வரான். இப்போ அதுக்குள்ளே போனால் ப்ளே ஸ்டோருக்குள்ளே போவான், அதில் போனால் நெட்ஃப்ளிக்ஸ்குள்ளே மட்டும் தான் காட்டும். ஸோ மானுமெண்டல் வேலி 2 மட்டும் நான் போட்டு விளாண்டேன். ஒரு 4 ஸ்டேஜுக்கு மேலே தாண்ட முடியல. ஒரு காக்கா பீக் வச்சுட்டு பிளாக் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ 3 வந்திருக்கு. இந்த மொபைல் கேமெல்லாம் பற்றி நம்ம ஒரு நாள் மெட்டாவில் பொறுமையாக பேசலாம். இன்னும் கேமிங் ஷோ ஒன்று பாக்கி இருக்குது, என்னென்னு பார்க்கலாம். ரெடிட் ரகவன் எங்கன்னு கேட்காதீங்களா. ரெடிட்டில் இப்போ என்ன புதுசாக பண்ணுறாங்கன்னா, வேறு ஒன்றும் இல்லை, எல்லோரும் ஏஐ தான் பண்ணுறானுங்க. ரெடிட்டில் ஏஐ சர்ச் டூல் வருது போல். ரெடிட் ஆன்சர்ஸ்னு ஒன்று புதுசாக கொண்டு வர போகிறானுங்க. இது வழியாக நீங்கள் அதில் போய் நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா ChatGPT மாதிரி ரெடிட்டே அதோட ஃபோரம்லேருந்து ஃபுல்லாக படித்து உங்களுக்கு ஆன்சர் கொடுக்கும். நோ லிங்கபிள் கண்டென்ட் அப்படின்றான். அதாவது நீங்கள் எதுக்குள்ளேயும் கிளிக் பண்ண முடியாமல் ஒரு சம்மரியாக வருன்றான். இது எவ்வளோ பெரிய டேஞ்சரு. லிங்க்கு ஹைப்பர் லிங்க் இன்டர்நெட்டோட தூக்கிட்டா என்ன ஆகுங்கிறது பெரிய வீடியோவாக நான் பேசியிருந்தோம். ஸோ ரெடிட் ஓப்பன் ஏஐ கூட போன வருஷம் மே மாதம் டீல் போட்டிருக்காங்க போல். என்னோட ஃபுல் ஏபிஐ நீ ஃபுல்லாக இது படிச்சுக்கோ, வச்சுக்கோ, எல்லாத்தையும் படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டான் போல். அதில் கண்ட ஃபோரம் இருக்கிறவங்க கொஞ்சம் உஷாராங்க. ஓப்பன் படிச்சுட்டு இருக்கான். ரிட்டர்ன் எனக்கு என்ன கொடுப்பேன்னு கேட்டதுக்கு ஓகே நீ இதை வச்சுக்கோன்னு சொல்லி டூலை கொடுத்துருக்காங்க. ரெடிட்டில் நாளைக்கு போனால் கொஞ்ச நாள் ஏஐ சர்ச் ரெடிட் ஆன்சர்ன்னு இருக்கும். நீங்கள் இப்போ டைப் படித்து உங்களுக்கான ஆன்சர் தேடிக்கலாம். இது மூலமாக இன்னும் என்னென்னலாம் இது சப் சேனல்லாம் உள்ளே இருக்கோ அதெல்லாம் ஜனங்க ஃபைன் பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அந்த ரேபிட் ஹோலை போய் நம்ம தேடி அடையிறதுக்குங்கிறதும் சொல்கிறாங்க. இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அடுத்து கூகுள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற வில்லோ அப்படி என்னும் குவாண்டம் சிப். சரிங்களா, இது குவாண்டம் சிப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீடியோ போய் பார்த்தேன். ஒரு சயின்டிஸ்ட் உட்காந்துக்கிட்டு ஃபுல்லாக கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்காக பேசுகிறான். ஒன்றுமே புரியல. அது வேணும்னே அப்படி தான் பண்ணியிருக்காங்க போல். என்ன சொல்கிறான்னா, பல லட்சம் வருஷம் ஆகிற ஒரு கேல்குலேஷனை எங்களால் 5 நிமிஷத்தில் போட முடியும் அப்படின்னு சொல்லுது. ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரால் பல 1000 வருஷம் எடுக்கிற ஒரு கேல்குலேஷனை 1/2 ஹவரில் இந்த கம்ப்யூட்டர் போட முடியும்னு சொல்லுதுன்னா எனக்கு அள்ளு விடுமா விடாதான். இதெல்லாம் கிரிப்டோக்கு பிட்காயினுக்குலாம் ஏதோ பிரச்சனை வருன்றாங்க. அது என்ன இன்னும் நான் அதை பற்றி ஐ எம் ஸ்டடிங், அதை அடுத்த வீடியோவில் அதை பற்றி நான் பேசுகிறேன் என்ன ஆக போகுதுன்னு. ஸோ அந்த சிப்போட வீடியோவை பற்றி பார்க்குறது இன்னும் தெளிவாக புரியல. குவாண்டம் கம்ப்யூட்டிங்கிறது ஒன்றும் அவ்வளோ பெருசாலாம் இல்லைன்னு ப்ராப்பரான சயின்டிஸ்ட்டுங்களோட வீடியோஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் கூகுள் குவாண்டம் வந்திருக்கு, நாங்கள் எல்லாத்தையும் தாண்டி போக போகிறோம், இதெல்லாம் நிறைய விஷயம் சால்வ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குவாண்டம் கம்ப்யூட்டிங், குவாண்டம் சிப்பு இதெல்லாம் என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. ஹை பவர் கம்ப்யூட்டர் எல்லாருக்கும் நாங்கள் இது கொண்டு வர போகிறோன்றாங்க. ஸோ இதுதான் கூகுளோட அடுத்த அப்டேட்டாக இருக்கிறது. இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர் எங்கே போகுதுங்கிறத பொறுத்துட்டு தான் நம்ம பார்க்கலாம். உலகம் அழிய போகுது, அது மட்டும் உண்மை. இன்ஃப்ளூயன்சர்ஸ், உங்களுக்கு ஒரு அருமையான செய்தி வந்திருக்கிறது. இட்ஸ் ஹாப்பி நியூஸ் ஃபார் யூ. இன்ஸ்டாகிராமில் ட்ரையல் ரீல்ஸ் கொண்டு வந்திருக்கானுங்களா ஜெய். அதாவது இப்போ
ரீல்ஸ் பண்ணுறோம், ஐயோ இந்த ரீல்ஸால் நம்ம ஃபேன்ஸுங்களுக்கு ஏதாவது இந்த ரீல்ஸ் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குமா பிடிக்காதான்னு ஒரு ஃபாலோவர்ஸ் மேலே ஒரு பயத்தில் நிறைய பேர் புதுசாக ட்ரை பண்ணாமல் இருக்காங்களாம். ட்ரையல் ரீல்ஸுங்கிற ஆப்ஷன் கொஞ்சம் நாளாக வருமா, அது பண்ணிவிட்டு அந்த ஆப்ஷன் கொடுத்து ரீல் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபாலோவர்ஸ் இல்லாமல் உங்களை ஃபாலோ பண்ணாத மற்றவங்களுக்கு அந்த ரீல்லாம் போய் காட்டுமா, அதில் அவங்க என்ன கமெண்ட் பண்ணுறாங்க நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாமா, அதுக்கப்புறம் இதை வந்து என்னோட ஆளுங்களை நீங்கள் காட்டுங்கன்னு பசங்க கொடுத்தா திருப்பி பப்ளிக் அப்லோட் ஆயிருமா. ஸோ தான் ட்ரையல் ரீல்ஸ் அப்படின்னு கொண்டு வந்துக்கிட்டேன்னு. ஸோ கடைசியாக ஜெய்க்கான ஒரு மேக் நியூஸ் மாதிரி, மேக் நியூஸ் இல்லை மேக் டு விண்டோஸ் நியூஸ். ஸோ ஏர் ட்ராப்னு ஒன்று வச்சிருக்காங்களே உங்களுக்குள்ள மேக்குள்ளே க்ளோஸ்டு சிஸ்டம்குள்ளே வாழ்வாங்களா, அந்த மாதிரி விண்டோஸ் வந்து நாங்களும் விண்டோஸ்குள்ளே நார்மலாக காப்பி போஸ்ட்ல ஆயிரும். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா விண்டோஸ்லேருந்து பிசிலேருந்து ஐஃபோனுக்கு நாங்கள் ஒன்று புதுசாக கொண்டு வரோம், லிங்க் டு விண்டோஸ் அப்படிங்கிற ஆப் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இது நீங்கள் ஐஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஐஃபோன்லேருந்து விண்டோஸ் பிசிக்கு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக மைக்ரோசாஃப்ட் கொண்டு வந்திருக்கிறது. அடுத்து ஒரு முக்கியமான நியூஸ் ஜெய், இது வந்து ட்ரெண்டிங்கான நியூஸ், இதை நம்ம சொல்லியே ஆகணும். லிங்க்டின் வந்து வீடியோ ஆப்ஷன் கொண்டு வர போகிறோம்னு சொல்லி அது பெரிய விஷயமா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா டிக்டாக் மாதிரி லிங்க்டினை வந்து மாற்றலான்னு இருக்காமா. ஏன்னா ஒரு லிங்க்டின்லாம் ஜாப் சர்ச்சிங் இதுவாக ப்ரொஃபைல் மாதிரி ப்ரொஃபஷனலாக இருக்குது. ஆனால் அவங்களுக்கு நாங்கள் வீடியோ ஆப்ஷன் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தோம். வீடியோவாக ஒரு விஷயத்தை போடும்போது 36% வந்து டெக்ஸ்ட் மெசேஜ் வந்து அதிகமாக இது படிக்கிறாங்க அப்படிங்கிற சத்யா நடலா வந்து சொல்லிக்கிறார் போல். என்ன பண்ணுறாங்கன்னா வி வாண்ட் டு மேக் ஷுர் லிங்க்டின் டு பி யூஸ்டு டெய்லி அப்படின்றாங்க. லிங்க்டின்லாம் டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு வருது, ரகு தான் டெய்லி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தான். அதில் நான் வந்து ஐடி ஓப்பன் பண்ணாத ஒரே சோஷியல் மீடியா வந்து லிங்க்டின் தான். ஸோ ரொம்ப முக்கியமான நியூஸ் இது. ஹாப்பியாக டேஞ்சரானு தெரில. ஓப்பன்ஏஐயோட சோரா அப்படின்னு வீடியோ கிரியேஷன் ஆப் வந்து ஓப்பனாக பப்ளிக் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. உள்ளே போனால் சைனே பண்ண முடியல, அடிச்சுக்கிட்டு நாருது, அலோவே பண்ணல, அவ்வளோ பிஸியாக இருக்க போகிற சர்வர். நீங்கள் எந்த டெக்ஸ்ட்டு போட்டாலும் வீடியோவாக பண்ணி கொடுத்துருது. எதுக்கு நாங்களாம் தெரில. எம்கேபிஎஸ்டிக்கு ஆக்சஸ் இருக்குது போல், வீடியோ ஃபுல்லாக போட்டிருக்காரு. ஃப்ரீ டைம் இருந்தால் நீங்கள் போய் பாருங்கள். அதை நமக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்துச்சுன்னா யூஸ் பண்ணிட்டு மெட்டாமிக்கில் அதை பற்றி தொடர்ந்து வீடியோ போடுவோம். இருக்குமா, நாங்களாம் இருப்போமா, எங்கள் தொழில் நக்கிட்டு போகுமா அப்படிங்கிறத ஓப்பன்ஏஐ தான் சொல்லணும். நன்றி. ஸோ இதுதான் இந்த வாரத்தோட டெக் நியூஸு. அடுத்த வாரம் வந்து அடுத்த சிறப்பு நிகழ்ச்சியுடன் உங்களை சந்திப்பது உங்கள் விஜயவதராஜ் மற்றும் ஜெய்.